வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விக்ரம் சேத் எழுதின ஈவினிங் வீட் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. விக்ரம் சேத் ஒரு இந்தியன் நாவலிஸ்ட், போயட், அப்புறம் ட்ராவல் ரைட்டர். அவருடைய மிக பிரபலமான புஸ்தகம்னு பார்த்திங்கன்னா சூட்டபிள் பாய். இவருடைய முதல் கலெக்ஷன் ஒரு போயட்ரி கலெக்ஷன். அதோடைய பேர் மேப்பிங்ஸ். ரெண்டாவது கலெக்ஷன் ஃப்ரம் ஹெவன் லேக். இதில் அவர் சைனாலேருந்து இந்தியாவுக்கு வந்ததை பற்றி எழுதியிருப்பார். அடுத்தது அவரோட நாவல் கோல்டன் கேட் 1986 பப்ளிஷ் ஆச்சு. அவரோட பிரபலமான படைப்புன்னு பார்த்திங்கன்னா த சூட்டபிள் பாய். இந்த போயமான ஈவினிங் வீட் அவர் எப்படி சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவ்வளோ அழகு இருக்குது அப்படின்றதான் சொல்கிறாரு. ஏன்னா சாதாரணமே நம்ம பெரிய பெரிய விஷயங்கள் இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இருக்கிற விஷயங்களை தான் அதில் இருக்கக்கூடிய அழகுணர்ச்சியை பார்க்கணுன்னு நினைப்போம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, சாதாரணமாக நம்ம தினசரி பார்க்கக்கூடிய விஷயங்கள்லேயே அதுலேயும் சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட அவ்வளோ அழகுணர்வு இருக்குது. நம்ம அந்த அழகுணர்ச்சியை நம்ம கண்ணில் தான் இருக்குன்றத அவருடைய கவிதை வரிகள் மூலமாக சொல்கிறாரு. ஆரம்பத்திலேயே நமக்கு படிக்கும்போது தெரிஞ்சிடுது இது ஒரு கிராம பகுதி. அதுலேயும் சாயங்கால பொழுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும் அப்படின்றது. இதை அவர் சொல்கிறாரு, இதுதான் சரியான சமயம். எதுக்குன்னா அந்த கோதுமை அந்த செடியில் இருக்கிறத பார்த்து ரசிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த டைமில் தான் அதோடைய அழகோட உச்சத்தில் இருக்கும், அதோட வளர்ச்சி இருக்கும். அந்த இடத்துல அது இருக்கிறதே ஒரு அழகு தான் சொல்கிறாரு. இது சாயங்கால நேரம்தான் அப்படின்றத நமக்கு இன்னும் உறுதிப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் சொல்கிறாருன்னா, குழந்தைங்கள்லாம் ராத்திரி சாப்பாடு சாப்பிட்றதுக்காக எருமை மாட்டு மேலே ஏறி அவங்க வீட்டுக்கு போயின்னு இருக்காங்க. வயலில் வேலை செஞ்சவங்களாம் அன்றைய வேலையை முடிச்சுட்டு அவங்க தோலில் அன்றைக்கி என்னென்னலாம் அறுவடை பண்ணாங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் அப்படியே தோலில் முழுசாக நிறைய தூக்கிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி பண்ணி நம்ம மைண்டை ஒரு சாயங்கால பொழுதுக்கு அழகாக எடுத்துன்னு போய் நம்ம மனசை நிறுத்திடுறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய நாளுக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்குன்றது நமக்கு புரிஞ்சிடும். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இந்த கோதுமையை பாருங்களேன், அப்படியே தங்கம் மாதிரி மின்னுது, அந்த அழகு அதில் அப்படியே மெய் மறந்து போய் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இது சாதாரண மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு அழகுணர்ச்சியை பார்க்கக்கூடிய கண்களுக்கு இந்த காட்சி அவ்வளோ நல்லா இருக்கும். பக்கத்துலேயே அந்த நாற்று இருக்கு இல்லையா, அரிசி நாற்று, அதுதான் எமரால்ட் ரைஸ்ன்னு சொல்கிறாரு. அந்த நாற்றை கொஞ்சம் வளர்ந்துட்ட அப்புறம் அங்கேருந்து எடுத்துன்னு போய் வயலில் தனித்தனியாக நடுவாங்க. இன்னும் நடப்படாமல் இருக்க அந்த நாற்று பக்கத்தில் இருக்குது. ஆனால் என்னோ தெரில, இவர் சொல்கிறாரு, என்னால் இந்த தங்கம் மாதிரி மென்றது கோதுமையிலேருந்து கண்ணை எடுக்கவே முடியல. அதை பார்க்கும்போது என்னோடய குழந்தைத்தன்மையெல்லாம் எனக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோதுமை இங்கே இருக்கு இல்லையா, அதுவும் அந்த தூய்மையாக இருக்கக்கூடிய விஷயமும் அது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதனால தான் பக்கத்துலேயே அப்படியே மாணிக்கம் மாதிரி இந்த அரிசி பச்சை பச்சை பச்சைன்னு இருந்தால் கூட என் கண்ணு அங்கே போகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் மட்டும் இதை பார்க்கல, ஒருவேளை அங்கே பிரிகேட்ஸில் இருக்கிற ஒரு பண்ணி கூட இதை பார்த்துக்கிட்டு அந்த அழகில் அது கூட மறந்து இருக்கலாம். என்ன மாதிரியே வேறு யாராவது கூட என் மனசு இருக்கிற மாதிரியே அவங்களுக்கும் இந்த அழகு ரொம்ப பிடிச்சி அவங்களும் அதை பார்த்துட்டு இருக்கலாம். ஆக மொத்தத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு சாதாரண விஷயந்தான், ஆனால் அதில் எவ்வளோ அழகு இருக்குது, இயற்கை நம்மளை எவ்வளோ திருப்திப்படுத்துது அப்படின்றத அதில் சொல்லியிருக்காரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். ஈவினிங் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் வீட். அதாவது நீங்கள் கோதுமை செடியை பார்க்கணுன்னா அதுக்கு சிறந்த நேரம் சாயங்கால பொழுது தான். டோட்ஸ் க்ரோக், அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தவளைலாம் சத்தம் போட்டுருக்கும். சில்ட்ரன் ரைட் பஃப்லோஸ் ஹோம் ஃபார் சஃபர். இப்போ சாயங்கால பொழுதுன்றதுனால குழந்தைங்களாம் இரவு உணவுக்காக எருமை மாட்டில் உட்காந்துக்கிட்டு வீட்டுக்கு போயின்ட்டுருக்காங்க. த லாஸ்ட் லோட்ஸ் ஆர் ஷோல்டர் போனு, அதாவது வயலில் வேலை செஞ்சவங்கலாம் அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க தோளில் பொதிய சுமந்துட்டு போயின்ட்டுருக்காங்க. ஸ்கொயர்ஸ் லைட் அப், அங்கங்கே வெளிச்சம் வந்துட்டுருக்கு. ஏன்னா இரவுனா எல்லார் வீட்லேயும் விளக்கேற்றுவாங்க இல்லையா. அண்ட் த வீட் சாக்ஸ் வித் த லேட் கோல்ட். அதே சமயத்தில் இந்த கோதுமை செடியெல்லாம் அது மேலே அந்த கோதுமையெல்லாம் நல்லா பருத்து இருக்கு இல்லையா, அதனால் அப்படியே சாக்ஸ்னால் தொங்கின்னு இருக்குது, தலையெல்லாம் தொங்க போட்டுருக்கு. ஏன்னா இந்த கோதுமை அதுவும் தங்கம் மாதிரி மின்ற கோதுமை அதோடைய பாரத்தில் தங்குது. There on the other side of the raised platform is the untransplanted emerald rice. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலோட்டமாக இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியில் இந்த அரிசியோடைய நாத்தெல்லாம் அப்படியே இருக்குது, அப்படியே மாணிக்க மாதிரி அதுவும் இருக்குது. பட் இட் இஸ் த வீட் ஐ வாட்ச். ஆனால் நான் பார்க்குறது இந்த கோதுமையை தான், என்னால் என் கண்ணே அதுலேருந்து எடுக்க முடியல. த ஸ்டில் டார்க் கோல்டு வித் மேபி அ பிக் தட் அ ஸ்ட்ரேட் ஃப்ரம் த பிரிகேட் என்ஜாயிங் அ ஃபியூ சாஃப்ட் இயர்ஸ்.
அந்த இதை பார்க்கும்போது அப்படியே அந்த அந்த இரவு நேரம் வரப்போகுது, அந்த நேரத்தில் அப்படியே தங்கம் மாதிரி இருக்குது. என்னோடு சேர்ந்து ஒரு வேளை வந்து அங்கே பிரிகேடில் இருக்கக்கூடிய ஒரு பன்னியும் இந்த காட்சியை பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அவருக்கு என்னென்னா, நான் மட்டும் இல்லை, என்னை மாதிரியே இருக்க நிறைய பேருக்கும் இந்த காட்சி வந்து அவ்வளோ அழகாக கண்ணுக்கு மனதை வந்து கவர அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எழுதி முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.